ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளான சுவையான ஒரு தக்காளி காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல என்னெல்லாம் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செய்யலாம், குறைஞ்ச நேரத்தில் செய்யலாம், எல்லோருக்கும் பிடிக்கும். அதுக்கு நம்ம முதல்ல கொஞ்சம் இதெல்லாம் வறுக்கணும். அதெல்லாம் என்னெல்லாம் மலை கொஞ்சம் கடலை பருப்பு, பிறகு சீரகம், 4-5 வெந்தயம் அதையும் வறுத்துக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, போட்டு இந்த உள்ளி வெண்ணெய் போட்டு உள்ளி கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி காய் இதை ரொம்ப பொடிசாக வெட்ட வேண்டாம், மீடியமாக வெட்டிக்கலாம். நாங்கள் அப்படி தான் வெட்டியிருந்தோம். இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. தக்காளியில் புளிப்பு இருக்கும், அதனால் புளி கொஞ்சமாக ஊற்றினா போதும். வறுத்து வச்சிருந்ததையும் அரைச்சி ஊற்றிடலாம். அதில் கொஞ்சம் புளி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் சாஸ் மாதிரி வரும். தண்ணிக்கு மேலே புளி தண்ணி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வேக வச்சு இறக்கிற வேண்டியதான். கடைசியாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி போட தேவையில்லை, கலராக தான் அழகாக தான் இருக்கும். வேறு ஏதாவது? அவ்வளோதான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளான குழம்பு, தேங்காய் போடாமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இது நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ், டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் அப்லோட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.